வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது சேலத்து பெரிய கோவில். அதாவது தஞ்சாவூருக்கு பெருவுடையார் கோவில் போல நம் சேலம் தாரமங்கலத்திற்கு இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் தான் பெரிய கோவில். கோவில் எதிர்த்தாப்புலேயே இந்த அழகிய 2 குளங்கள் இருக்குங்க. இந்த புனித நீரானது கங்கை நீருக்கு ஒப்பாகுன்னு சொல்லிட்டு கோயிலோட வரலாறுல குறிப்பிடுறாங்க. இது மாதிரி பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய குளம் பாருங்க, எல்லாம் குப்பையாகவும் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்ச பரவலாம். சிறுநீர் நாத்தங்க முடியவே இல்லை. புனிதத்தெல்லாம் தயவுசெய்து கெடுக்காதீங்க யாரும். இது கிழக்கு புற கோபுரம். ஆனால் இங்கே கோயிலுக்கு போகிறவங்க பெரும்பாலும் ராஜகோபுரம் வழியாக மேற்கு புற கோபுரம் வழியாக தான் போய் வராங்க. அதுக்கு உண்டான காரணங்களும் இந்த கோயில் பற்றிய வரலாறு, சிறப்பு, அதிசயங்கள் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். புண்ணிய பூமியான இந்த தாரமங்கலத்திற்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, திருமால் தன் தங்கையான பார்வதியை சிவபெருமானுக்கு இந்த ஊர் தான் தார வார்த்தை கொடுத்ததா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு தாரமங்கலம்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. நாம் பார்க்குற இந்த ராஜகோபுரம் ஆகிய மேற்கு புற கோபுரம் சுமார் 90 அடி உயரம் கொண்டது. கோபுரம் ஆகியது 5 அடுக்களாக கட்டியிருக்காங்க. 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 13 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கலான்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுதுங்க. கோவில் திறக்க போகிறாங்க. இந்த கதவு சுமார் ஒரு 30 அடி உயரம் இருக்குங்க. ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது. அவரால் ஒரு ஆளால் முடியல. அப்பனே நமசிவாய. இந்த கோவிலின் கல்வெட்டில் சோழர் காலத்தையும் பாண்டியர் காலத்தையும் பார்க்கலாம். கோவிலை கட்டியது கெட்டி முதலியார் வம்சத்தை சார்ந்தவங்க கட்டியிருக்காங்க. மும்முடி கெட்டி முதலியார், சியாலி கெட்டி முதலியார், வணங்காமுடி கெட்டி முதலியார்னு அவங்க வம்சத்தை சார்ந்தவங்க அந்தந்த காலகட்டத்தில் கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் இந்த கோவில் வேலைப்பாடே ரொம்ப நுணுக்கமாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. வேறு கோவில்லாம் கிரானைட் கல், கருப்பு கல்லால் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சிவப்பு கல். ஆமாம், கல் வேறு கல். இது வந்து ஒரே கலர். ஆமாண்ணா, இந்த வாயில் கதவு ஒட்டியே உள்ள இந்த வாசக்கால் பாருங்கள், ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன இது ஒரு கல்வி போல் இருக்கு. கம்பீரமான இந்த கதவு பாருங்கள். இந்த கம்பீரமான கதவு பல நூற்றாண்டுகள் தாண்டி நிற்குது. இது வேங்கை மரத்தால் செஞ்ச கதவுன்னு சொல்கிறாங்க. கதவுல மொத்தம் 120 இரும்பு குமிழ்கள் பதியப்பட்டிருக்குங்க. சிவன் மேற்கப்பாத்து சன்னதி. இங்கே மேற்கப்பாத்து சன்னதிங்கிறனால அதே மாதிரி இந்த ஊர் வந்து சாமியோட கண்ட்ரோலில் இருக்குன்னு, சாமி வந்து கீழே இருக்கிற மாதிரி, ஊர் வந்து மேலே இருக்கிற மாதிரி. இங்கே வரவங்க வந்து இறங்கி வந்து தான் சாமி கும்பிடணுங்கிறனால இந்த படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. படிக்கட்டு அமைஞ்சு வந்து இறங்கி வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வைத்தியத்தில் தான் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இறங்கி வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு போனாங்களாவே அவங்களோட வாழ்க்கை வந்து மேலும் படிப்படியாக உயருங்கிறதுனால இந்த படிக்கட்டு மேலே ஏறி போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பீரமான ராஜகோபுரத்தை ஒரு தேர் மாதிரி வடிவமைச்சு யானையையும் குதிரையையும் வச்சு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிவபெருமான் மேல் உள்ள பற்றினாலும் அந்த காலத்து அரசர்களும் நம் முன்னோர்களும் குறிப்பாக கலைச்சிற்பிகளுடைய புகழ் இந்த கோபுரத்து போல என்றென்றைக்கும் உயர்ந்து இருக்கும் மக்களே. பாருங்கள், கொடிமரம், செம்பால வேயப்பட்ட கொடிமரம் எவ்வளோ உயரமாக பிரகாசமாக அழகாக இருக்குது பாருங்க. அப்போ எனக்கு பூசை நடக்குது. இந்த இதுதாங்க யாழி. சின்ன வயசில் நாங்கள்லாம் வரும்போது இந்த யாழி உள்ள வாயில் உள்ள கல்லை உருட்டி விளையாடுவோம். இப்போல்லாம் வந்து கூண்டு போட்டாங்க, வேலி போட்டாங்க. இல்லை, வருஷத்தில் 3 நாள், அதாவது மாசி 9, 10, 11 இந்த 3 நாட்களில் சூரிய ஒளியானது ராஜகோபுரத்தின் வழியாக நந்தி பெருமானுடைய கும்பின் மேல்பட்டு ஊடுருவி கருவறையில் இருக்கும் சிவபெருமான் லிங்கத்தின் மேலே பிறை நிலவு போல ஒளியானது படுமா. அது வந்து இந்த ஊரில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. என் அன்பு மகள் பாருங்க, வெயில் அங்கே நிற்கிறாங்க. நல்லா அறிவு கொடுப்பா ஆண்டவா, நல்ல புத்தி கொடு. சாரி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. இவங்க எல்லாம் கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க போல் இருக்கு.
கன்னட மக்கள். இவருக்கு இந்த கோயிலுக்கு உள்ள சிலைகள் பற்றி இவர் இந்த உள்ளூர்கார போட்டிருக்கு. இவரெல்லாம் இந்த கோயில் சிலைகளை பற்றி அதை வரலாறுல சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைய கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு இங்க விளக்கு போட்டு இருந்தாங்க. தெப்ப குளத்துல இருந்து ஒரு முதல்ல வந்து ஒரு மகனை முழுங்கிச்சு, இன்னொரு மகன் அதை பார்த்து ஓடி போயிட்டான். அதை பார்த்துட்டு அந்த பெண் டெய்லி வந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயகன் சொல்றாங்க. அந்த குழந்தை அந்த இன்னொரு பெண்ணானவர் அங்க கேட்கறது அந்த பொண்ணுதான் கேட்கறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு அழுது கேட்கணும்? பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்ணு சாமி கூட அந்த ஒரு பெண்ணு வந்து கேட்கறாரு. சுந்தரமூர்த்தி நாயகன் கேட்கறாரு. அவ கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது. அதை கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துல நீங்க மனக்கலங்கி போயிருக்கு சுந்தரமூர்த்தி நாயகன். இவருக்கு ஒரு சக்தி இருக்கிறத நான் காமிக்கிறேன்னு சொல்லி சிவனை நோக்கி பாமால பாடி உடுக்கை அடிச்சு பாடும்போது தெப்ப குளத்துல வந்து ஒரு பெரிய முதலையானது வந்து 6 வயசு பையனை படத்தை உள்ள முழுங்கி 18 வயசு பையனை வெளியே கட்டுற ஒரு காட்சி. ஒரு பொண்ணுக்கு குழந்தை பறிப்போனதை எவ்வளவு பரிமாற்றம் அதே உனக்கு உயிரோட 18 வயசுல கிடைக்குது அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையே அள்ளி கொடுக்கிறாங்கல்ல, அது இவரால மட்டும்தான் முடியும். இவரால மட்டும்தான். சுந்தரமூர்த்தி அவினாசியப்பர். சுந்தரமூர்த்தி நாயனாவே இது நடக்குது. இவராலதான் நடக்குது. அந்த இது பாமால பாடிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்க அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அவர்தான் சுந்தரமூர்த்திக்கு கருணாம்பிகை பாக்குறீங்களா? கருணாம்பிகை அம்பியார பாக்குறீங்க. அப்பவே பெண்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி அதிகமா இருக்குது அப்படின்னு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. பெண்களுக்கு போர்க்கலைகள்லாம் பெண்களுக்கு லேடிஸ் போய் யானையவே போர்க்கலைகளை பார்க்கறாங்க பாருங்க. யானையவே ஈட்டிதாக்குறாங்க பெண்களுக்கு. அந்த அளவுக்கு பவர் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த மாதிரி கத்து கொடுத்துக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் பார்க்கவே இல்லை சாமி. எப்போ கட்டினது இது? ஆனா இப்பதானே கட்டினாங்க. இந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த கோயில் கட்டி ஒரு 1000 வருஷம் பக்கம் இருக்குங்கிறாரு. மேலும் வந்து பின்னால் வரும் கோவில் பற்றி இப்பயே இந்த கோவில் பாருங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்க கன்னட மக்கள்லாம் அதை ஆச்சரியமா கேட்கறாங்க. அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அச்சய பாத்திரத்தை தூக்கிட்டு வர அவரேதான். இது அந்த ரிஷிபத்தினி. எல்லாருமே இதுக்குள்ள அடக்கம். வீரபத்திரர் அப்படிங்கிற இது மட்டும் 48 வகை இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டுன்னா ஜெயிச்ச மாதிரி அவினாஷ் லிங்கம். இது சகஸ்ரலிங்கம். எல்லாத்துக்கும் கல்வெட்டுலாம் அருமையா இருக்கு. பாத்தியா, கண்ணப்பண்ண இதுதான் வேடன் அந்த கறி வச்சு சமைச்சான். முருகன். மணி 12:30 ஆயிடுச்சு. கோயில் நட சாத்திட்டாங்க. கதவு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக. திரும்ப 4 மணிக்கு வரலாம். அதுக்குள்ளே கோயிலை சுற்றி ஒரு வளம் வரலாம். இதுதாங்க கிழக்கு கோபுர வழி. விழு மரத்து அடியில் நாகதேவதைகள் எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. டோக்கன் கொடுத்து அன்னதானம் முடிச்சுட்டாங்க போட்டிருக்குது. இங்கே தான் அன்னதானம் போடுவாங்க போட்டிருக்கு. மணி 5:30 மணி ஆச்சுங்க. திரும்ப வந்தாச்சு. கோயிலில் உள்ள சிலைகள் அனைத்துமே முக்கியமான சிலை தான். அதிலும் குறிப்பாக வாலி, சுக்ரீவன், ராமன் சிலைகள் பற்றி இங்கே குறிப்பு இருக்குது. மேலும் மன்மதன், ரதி சிலையை ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பாதாளலிங்கம். பாதாளலிங்கம். இந்த பாதாளலிங்க தரிசனத்துக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் வசூலிக்கிறாங்க.
இந்த பாதாள லிங்கம் கொஞ்சம் காற்று வசதி இல்லாதனால இங்கே ஃபேன் வச்சுருக்காங்க. இந்த கோவில் மண்டபத்தில் இருக்கிற எல்லா தூணுகளையுமே ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப நுட்பமாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மொத்தம் 23 தூண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பிச்சாடனார், ரிஷிபத்தினி, பள்ளியறை, குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா கொடுக்கணும்னா இந்த கோயிலில் தான் வந்து கும்பிட சொல்லுவாங்க. நல்ல படிப்பு வரத்துக்கு ஐயர்கிட்ட வந்து வேண்டுதல் வைங்க நண்பர்களே. அந்த காலத்தில் பண்ணால் எத்தனை கை வச்சு நவகரகங்கள் சக்தி வந்து கோச்சிது. சிவசக்தி கோபமாக இருந்தது. சிவசக்தி கோபமாக இருக்கிறது இங்கே வந்து சாந்தமாயிட்டாங்க. அந்த கை மட்டும் மாறி இருக்கு அவ்வளோ. அது அம்பாள் சன்னதி, சிவகாமி சுந்தரி, துர்கா எண்ணெய், பிரம்மா கோயில், விஷ்ணு, வீரபத்திரர். இதில் வர தண்ணீர் தான் வந்து அபிஷேகத்துக்கும் கோயில் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மண்டபத்தில் இருக்க அனைத்து தூண்களுமே ஒரே கல்லால் வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காருன்னு பாருங்க. காலபைரவர், சனி பகவான், ஸ்ரீலிங்கோத்பவர். லிங்கம் இந்த இது வந்து இப்படி தான் சொன்ன மாதிரி. ஏன் அப்படி இருக்கு? ஆதிலிங்கம் போட்டிருக்காங்க. ஆதிலிங்கம். அப்போ அப்படி தான் இருக்க மாட்டேங்குது. ஆதியில் இருந்தது. லிங்கம் பார்த்தா வேறு வடிவில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகர், பிரதோஷ விநாயகர், அக்னி வீரபத்திரர். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு தூணும் உண்மையாக உயிரோட்டமாக உள்ளதாக வடிவமைச்சிருக்காங்க. இதில் வர முக்கிய காட்சியான ராமன், வாலி, சுக்கிரன் காட்சி. இது வந்து ராமன் சிலைங்க. இங்கிருந்து பார்த்தா வாலி சுக்கிரன் சண்டை போகிறது தெரியும். பார்த்தீங்களா? தெரியுது பாருங்க. ஆனால் இது வந்து வாலி சுக்கிரன் இருக்கிற தூணுதுங்க. இங்கிருந்து பார்த்தா ராமர் தெரிய மாட்டாருங்க. எவ்வளோ அருமையான படைப்பு. இங்கே பாருங்க, கல்லால் செஞ்ச சங்கிலி. காற்றுலேயே சுழலும் காற்றாடி போல். இங்கே சரியாக தெரியலைங்க, உங்களுக்கு நான் புகைப்படமாக போடுறேன். சோழர் காலத்து, பாண்டிய காலத்து, அதோடு சேர்ந்து கெட்டி முதலியோருடைய கைவண்ணத்தை பாருங்கள். நாம் பார்க்க வேண்டிய சிலைகளில் முக்கியமான சிலைகள் வந்துருச்சுங்க. அதாவது மன்மதன், ரதி சிலைகள். மன்மதன், ரதி சிலைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்களே ஏன்னு தெரியுங்களா? வாங்க பக்கம் போய் பார்க்கலாம். இது ரதி தேவி சிலைங்க. இங்கிருந்து பார்க்கும் பொழுது மன்மதன் சிலை அழகாக தெரியுதுங்களா? இது மன்மதன் சிலைங்க. பாருங்க, இங்கிருந்து பார்த்தா ரதி தேவி தெரியாது. எவ்வளோ அருமையான படைப்பு பாருங்க. காஞ்சி காமாட்சி, திருஞான சம்பந்தர், பெருநகை. இது கோயில்னு சொல்கிறதா சொர்க்கம்னு சொல்கிறதா? ஆன்மீகவாதிகள்லாம் இது சொர்க்கனா? நண்பர்களே, கைலாசநாதர் கோவிலோட சிவபெருமான் தேர் இங்கே தான் நிற்குது.